ஹாய்! இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஷாப்க்கு தான் வந்திருந்தோம். சிட்லப்பாக்கம் நியர் அந்த வரதராஜ தியேட்டருக்கு ஆப்போசிட்ல ஒரு லேக் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8:30 வந்தோம், ரீச் ஆனோம். இந்த 7:00 மேல வெளிய போனாலே என் பையனுக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ஹோட்டல்ல சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டே வந்துடுது. அதுலருந்து வாங்க நான் சமைச்சு தரேன், வீட்லயே சமைச்சு தரேன், தயவு செஞ்சு ஹோட்டல்ல வேணாம், வெளிய வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே பெரிய போராட்டமா இருக்குது. யூசுவலா வீட்ல இருக்க லேடீஸ் தான் கேட்பாங்க, வெளிய போய் சாப்பிடலாம், லீவ் விட்டா போதும் குக்கிங்க்கு. பட் எனக்கு என்னமோ வீட்ல சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும். வெளிய மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது தான் பார்ப்பேன் நானு. ஸோ அதனால எப்படியோ அவங்கள வந்து ஒரு வழியா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் வெளியே சாப்பிடாம. அண்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆக்சுவலி இது ஒரு நான் மகாராஷ்டிரா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சப்பாத்தியை உருட்டிட்டு நடுவில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று தடவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டோம்னா சூப்பரா லேயரா சாஃப்டா செம்மையா இருக்கும். வீட்டில் அரைச்ச மாவு ப்ளஸ் அண்ட் மாவுமே அழகாக பிசைஞ்சா சப்பாத்தியும் சூப்பராக வரும். அது ஒரு கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.